ஈஸியாக ஒரு ட்ரையாங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் யான் ஹூக் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு ஹூக்கை வந்து ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. 3 செயின் போட்டுக்கோங்க. இது வந்து மொதல் டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். அடுத்தது ரிங்குள்ளே 2 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் 3 செயின் போட்டுக்கோங்க. திரும்ப ரிங்குள்ளே 3 டபுள் குரோஷே போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. முதல் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்கள் ட்ரையாங்கிளோட முதல் ரவுண்டு. நான் அடுத்த ரவுண்டுக்கு வேறு கலர் ஜாயின் பண்ணிக்கிறேன். 3 செயின் போட்டுக்கோங்க. இது முதல் ஸ்டிச்சு. இப்போ அடுத்து இருக்கிற 2 டபுள் குரோஷேலையும் ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து இருக்கிற செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் குரோஷே, 3 செயின், 3 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த 3 டபுள் குரோஷேலையும் ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் குரோஷே, 3 செயின், 3 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ரவுண்டும் முடிஞ்சுது. முதல் ஸ்டிச்சோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ரவுண்டுக்கு நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். 3 செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. அதே மாதிரி செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் குரோஷே, 3 செயின், 3 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. எல்லா சைட்லேயும் இதே மாதிரி ஒரு டபுள் குரோஷேலையும் ஒரு டபுள் குரோஷே போட்டுட்டு ஒரு செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளேயும் 3 டபுள் குரோஷே, 3 செயின், 3 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணாலும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ட்ரையாங்கிள் வேணாலும் பண்ணிக்கலாம்.